மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறதுங்க ஏபிசி மால்ட்டு. ஏபிசி மால்ட்டு நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ பீட்ரூட் செரவி வச்சுருக்கேங்க, 1/2 கிலோ கேரட் செரவி வச்சுருக்கேங்க, 1/2 கிலோ ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, கரும்பு சர்க்கரை ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க, வால்நட் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க, பாதாம் ஒரு 25 கிராம் இருக்குங்க, முந்திரி பருப்பு ஒரு 25 கிராம், ஏலக்காய் ஒரு 5 கிராம். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த ஆப்பிளை இந்த மிக்சியில் போட்டுக்கலாங்க. மூணுமே தனித்தனியாக அடித்து நான் எடுத்துகிட்டு வரேங்க. சரிங்களா? முதல்ல நம்ம ஆப்பிள் அடிக்கலாங்க. இது அவ்வளோ டேஸ்டி, அவ்வளோ நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆப்பிளை நான் அடிச்சுட்டு வந்துட்டுங்க. ஆப்பிளை இப்படியே நம்ம இந்த வடக்கல்ல ஊற்றிடலாங்க. அடுத்தது நம்ம கேரட் அடிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக நான் போட்டு அடிச்சுட்டு வரேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கேரட்டை அடிச்சுட்டு வந்துட்டேங்க. இந்த கேரட்டை நம்ம அப்படியே இந்த வடக்கல்ல ஊற்றிடலாங்க. அடுத்தது நம்ம பீட்ரூட் அடிச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கும்போது ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அடிங்க. அப்போ தான் அது நைஸ் ஆகுதுங்க. இதையும் நான் அடிச்சுட்டு வந்துடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பீட்ரூட்டையும் அடிச்சுட்டு வந்துட்டேங்க. அதையும் நான் இதோடையே ஊற்றிக்கிறேங்க. இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூணையுமே நம்ம அடித்து ஊற்றிட்டோம். நல்லா கலக்கிட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கட்டுங்க. ஒரு மூடி போட்டு விட்டுறலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பெரிய வடக்கெல்லாம் மாற்றிடுறேங்க. இது பத்தாது போல தோணுது. பெரிய வடக்கல்ல நான் மாற்றிடுறேன். இது அப்படியே நல்லா சுண்டுட்டு வேகட்டுங்க. நம்ம வெந்ததும் பார்க்கலாம். நம்ம நல்லா கலக்கி விட்டுறலாங்க. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது கொதித்து நல்லா சுண்டி வரும்போது தான் நம்ம கரும்பு சர்க்கரை போடணுங்க. நம்ம என்ன பண்ணலாம், இதை வேறு வடக்கல் மாற்றிட்டு அடுப்பில் வச்சுட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பெரிய வடக்கல்ல மாற்றிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலக்கிட்டேன். இது நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்கிறோங்க. நல்லா கலக்கிட்டேங்க. இது நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிக்கும் போது நம்ம ஒரு பிளேட்டை வச்சு மூடிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க. முதல் அந்த வால்நட் போடலாங்க. வால்நட் ஒரு 50 கிராம் இருக்குங்க, பாதாம் ஒரு 50, ஏலக்காய் ஒரு 5 கிராம் இருக்குங்க, அப்படியே முந்திரி பருப்புங்க. இது எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி நல்லா தொடச்சிட்டு அப்புறம் இதை பொடி பண்ணி வச்சுக்கோணுங்க. இதை எப்போ நம்ம இந்த பீட்ரூட் மால்ட்டில் சேர்த்தோணுன்னு, ஏபிசி மால்ட்டில் சேர்த்தோணுன்றதை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ட்ரை ரோஸ்ட் ஆகட்டுங்க. இங்கே பாருங்கள், நம்ம போட்ட அந்த ஆப்பிள் கேரட் பீட்ரூட்டு அரைச்சது போட்டோம் இல்லைங்களா, கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இது கொதி வர ஆரம்பிக்கும் போது எல்லா பக்கம் தெரிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இப்படி ஒரு தட்டு இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடிட்டு நம்ம இப்படியே கிளறிட்டே இருக்கணுங்க. அடிப்பிடிக்காமல் அப்படியே கிளறணுங்க. சரிங்களா? இல்லைன்னா அப்படியே செய்கிற எல்லா பக்கமும் ஆயிருங்க. இது அப்படியே அடிப்பிடிக்காமல் பார்த்து நம்ம கிளறிட்டு இருக்கணுங்க. இது அப்படியே கொதிக்கிட்டுங்க. நம்ம இதை அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. தீய வச்சிடக்கூடாதுங்க. அப்புறம் ஏபிசி மால்ட் வந்துட்டு ஒரு மாதிரி வாசம் வந்துடுங்க. சரிங்களா? பாருங்கள், நல்லா அடுப்பு நான் சிம்மில் வச்சுட்டு தான் ரோஸ்ட் பண்ணுறேங்க. போதுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம அடுப்பு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஆறட்டுங்க. ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார் தொடச்சிட்டு நான் போட்டு பொடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஏபிசி மால்ட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. நான் தட்டு போட்டு மூடி வச்சங்காட்டி எங்கேயும் தெரிக்கலிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதேமாதிரி நம்ம தட்டு போட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாங்க. நல்லா கெட்டியாகட்டுங்க. இல்லைன்னா கையிலெல்லாம் தெரித்து கொப்பளம் வந்துடுங்க. பார்த்து தான் பண்ணணுங்க. இப்படி மூடி வச்சுட்டு நான் இப்படி தான் கிளறிட்டு இருக்கேங்க. அப்போ நம்மளுக்கு கையில் தெரிக்காதுங்க. அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் தட்டை எடுக்கணுங்க. சரிங்களா? இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டுட்டுங்க. அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க ஏபிசி மால்ட்.
நல்லா இந்த ஓரமெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டேங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டு எடுக்கும்போது மெதுவாக இப்படி தான் எடுக்கணுங்க. இப்படி தூக்கணும்னா கையில் ஆவி அடிச்சிடுங்க. பார்த்து பத்திரமா பண்ணோன்னே இப்படி கெட்டி வடக்கல் வச்சுக்கோணுங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த அளவு பக்குவம் வந்திருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, கரும்பு சர்க்கரை போட்டுடலாங்க. 1/2 கிலோ கரும்பு சர்க்கரைங்க. இதை அப்படியே கொட்டிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொட்டிட்டு நல்லா இதை கிண்டிடலாங்க. சூப்பராக நம்ம வீட்லேயே நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கையில் எதுலேயும் படாமல் பத்திரமா பண்ணணுங்க. இது இப்போ நல்லபடி கொதிக்கிட்டுங்க. இப்போ இந்த கரண்டியும் உள்ளே தான் அங்கே இருக்கணும், கரண்டி எடுக்கக்கூடாதுங்க. இப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் இந்த தட்டை போட்டு இப்படி மூடிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ செவுத்துலேயும் தெரிக்காது, நம்ம கையிலையும் காயமாகாது. நம்ம இப்படியே நல்லா கிண்டிகிட்டு இருக்கலாம். பாருங்கள் எப்படி கிண்டுறேன்னு. சரிங்களா? அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்க்கலாங்க. இது கொதிக்கிட்டுங்க, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த பக்குவம் வந்திருக்கு. நம்ம கரும்பு சர்க்கரை போட்டுட்டோங்க. 1/2 கிலோ கரும்பு சர்க்கரை போட்டோம் இல்லைங்களா? அதனால் இந்த பக்குவம் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணுங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியானோடனே நட்ஸ் பவுடர் போட்டுடலாங்க. இது இன்னும் அப்படியே வேகட்டுங்க. நம்ம தட்டை போட்டு அப்படியே மூடிடலாம். மறுபடியும் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குங்க ஏபிசி மால்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணலாங்க, இந்த மிக்ஸி ஜார் நான் நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி வெயிலில் வச்சு எடுத்து வச்சுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நட்ஸு, அதை அப்படியே இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ முக்காப்பெல்லாம் நம்மளுக்கு பீட்ரூட் மால்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. அப்போ இந்த சமயத்தில் நம்ம இதை பவுடர் பண்ணி வச்சிடணுங்க. வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேங்க. நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தட்டு போட்டு மூடி வச்சிடணுங்க. திறந்து வேக வச்சோம்னா மூஞ்சி கை எல்லாம் பட்டுருங்க. பார்த்து பத்திரமா பண்ணணுங்க. நான் அடுப்பை பாருங்கள் சிம்மில் வச்சு தான் ரெடி பண்ணுறேங்க, ஹையில் விடலைங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் ஹையில் வச்சுட்டேங்க. அப்புறம் அது ஒரு மாதிரி கெட்டி பதம் வரும்போது நம்ம அடுப்பை சிம்மில் போட்டுறோணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுறேங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா இப்படி பண்ணிட்டு வந்துட்டேங்க. பொடி பண்ணிட்டு வந்துட்டேங்க. இது நல்லா இருக்குங்க. நம்ம ஏபிசி மால்ட்டு குடிக்கும் போது இந்த நட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால அவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த பவுடர் வந்து நம்ம பீட்ரூட் மால்ட்டில் போட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நல்லா இப்போ கெட்டியாகிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி கெட்டியாக இருக்குன்னு. இப்போ என்ன பண்ணலாங்க, நான் அப்படியே கிளறிட்டே இருந்தேங்க. அந்த தட்டு சந்திலேயே சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிளறிட்டே இருந்தேங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, இந்த நட்ஸ் பவுடர் இருக்குது இல்லைங்களா, நட்ஸ் பவுடர் அப்படியே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி விடலாங்க. சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு அவ்வளோ சத்துங்க. எல்லாருமே குடிக்கலாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் குடிக்கலாங்க. ஆனால் பார்த்து பத்திரமா பண்ணணுங்க. பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு வருங்க 3-4 மாதத்துக்கு மேலேயே வருங்க இதெல்லாம் நல்லா. ஏன்னா 1/2 கிலோ போட்டிருக்கோம் இல்லைங்களா. கேரட் 1/2 கிலோ, பீட்ரூட் 1/2 கிலோ, ஆப்பிள் 1/2 கிலோ, கரும்பு சர்க்கரை இன்னும் வேணாலும் இனிப்பு நிறையா குடிக்கிறவங்க இன்னும் கூட போட்டுக்கலாங்க நிறையா. இதை நல்லா அப்படியே கலக்கி விடுறேங்க. நான் கலக்கி விட்டுட்டு அப்படியே மூடி வைக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க. இந்த கட்டியெல்லாம் நான் எடுத்து விட்றேங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா வால்நட்டும் போட்டிருக்கோம், பாதாம் போட்டிருக்கோம், முந்திரி பருப்பு போட்டிருக்கோம், ஏலக்காய் போட்டிருக்கோம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு பதம் வரணுங்க. வந்த பிறகு தான் நம்ம இப்படி பண்ணோம்னா இப்படி ஒட்டக்கூடாதுங்க. இப்படி நம்ம பண்ணும்போது பிரிஞ்சு அப்படியே வரணுங்க. சரிங்களா? இது அப்படியே வேகட்டுங்க. நான் தட்டை மறுபடியும் போட்டு மூடி வச்சிட்றேங்க. இப்படியே இந்த கேப்பில் தான் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்படின்ட்டு. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக பீட்ரூட் மால்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுதான் பக்குவங்க. இங்கே பாருங்கள், இப்படி நம்ம எடுத்துட்டா இப்படி வருது இல்லைங்களா, இந்த பக்குவம் தான் இருக்கணுங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இது அப்படியே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறணுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நம்ம அப்புறம் பார்க்கலாங்க. நல்லா கிண்டணுங்க. இறக்கி வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்து ஆறின பிறகு ஃபேன் காற்றுல வச்சிடணுங்க இதை. சரிங்களா? நம்ம பிறகு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸு. பீட்ரூட் மால்ட் இப்படி கிளற இப்படி வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்குவம். புரியுதுங்களா? இதை இப்போ என்ன பண்ணணுங்க, இதை எடுத்து நம்ம சின்ன சின்ன பீஸாக இப்படி தட்டில் இப்படி எடுத்து நம்ம இப்படி வச்சிடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? நான் கிளற இப்படி கெட்டி ஆகிடுச்சுங்க. கெட்டியானதை நம்ம இப்படி ஆற வச்சுட்டு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு காட்டுறோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணுங்கள். சர்க்கரை வேணும்னா, கரும்பு சர்க்கரை வேணும்னா 1.5 கிலோ காய்ங்க. 1.5 கிலோவுக்கு 1.5 கிலோ கரும்பு சர்க்கரை போடுறதுனால போட்டுக்கலாம். ஸ்வீட் கம்மியாக வேணும்னு சொல்லிட்டு நான் 1/2 கிலோ போட்டிருக்கேங்க. நீங்கள் 1 கிலோ போடலாம். அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இதே மாதிரி இதையெல்லாம் ஆற வச்சுட்டு
இது ஆறின பிறகு மிக்சியில் போட்டு உங்களுக்கு காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏபிசி மால்ட்டு பாருங்கள், நல்லா அந்த கெட்டி பதம் வந்த உடனே நான் இப்படி பிச்சு 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 தட்டில் வச்சுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவ்வளோ மால்ட்டு ரெடி ஆகிருக்கு. இது ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்சியில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளே வீட்டில் செஞ்சிடலாம். சரிங்களா? ஏபிசி மால்ட்டு நல்லா ஆறிடுச்சுங்க. நல்லா கலகலன்னு இப்படி சவுண்டுங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸில் அடிச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் பல்ஸில் போட்டுட்டு வரேங்க. ஏபிசி மால்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பீட்ரூட் மால்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த கட்டி கட்டியாக எடுத்து வச்சுருந்த மிளகில் அது ஆறின பிறகு நான் மிக்சியில் போட்டு பல்ஸில் வச்சு அடிச்சுட்டு ரெடி பண்ணிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை கலக்கி குடிச்சு பார்க்கலாம். டம்ளரில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா இப்படி கலக்கிட்டு 2 ஆற்று ஆற்றிட்டு நம்ம குடிச்சிட வேண்டியது தாங்க. சூப்பராக பீட்ரூட் மால்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுலேயே நம்மளுக்கு இனிப்பு இருக்குங்க. நம்ம சர்க்கரை இன்னும் எச்சா இனிப்பு வேணும்னாக்கா நம்ம கூட போட்டுக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பீட்ரூட் மால்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னும் வேணாலும் உங்களுக்கு வேணா 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் போட்டுக்கலாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, இப்போ இதை ரெடி பண்ணி வச்சதை ஒரு டைட்டு கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம அப்படியே போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொடியை இந்த பாக்ஸில் போட்டு நான் டைட்டாக எல்லாத்தையும் மூடி வச்சிட்றேங்க. இதில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ. ஆனால் டப்பி நல்லா டைட்டாக மூடி வைக்கணுங்க. இல்லைன்னா நம்ம பூஸ்டெல்லாம் பாதி எடுத்துகிட்டு சரியாக மூடலைன்னா பிசு பிசுப்பாயிருங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆயிருங்க. சரிங்களா? ஓகேங்க. தேங்க்யூ.